வணக்கம். கதை படிக்க ஆரம்பிப்போம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஹார்பேக். கொல்லனும் நாயும். ஒரு கிராமத்தில் பணக்கார கொல்லன் ஒருவன் இருந்தான். அவன் வசித்த இடத்தில் கள்வர் பயம் அதிகமாக இருந்தது. அதனால் பாதுகாப்புக்காக அவன் ஒரு நாயை வாங்கினான். கொல்லன் தன் நாயை ஜிம்மி என்று பெயரிட்டான். அதற்கு ருசியான கறியும் சோறு போட்டு அன்புடன் வளர்த்தான். ஜிம்மி நன்றாக சாப்பிட்டு கொழு கொழு என்று வளர்ந்தது. ஒரு நாள் கொல்லன் தன் பட்டறையில் வேலை செய்வதை ஜிம்மி பார்த்தது. நான் ஒருவன் இருப்பதால் தான் எசமான் கள்வர் பயம் இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்ய முடிகிறது என்று ஜிம்மி நினைத்தது. அந்த எண்ணம் தோன்றியதும் ஜிம்மிக்கு ஆணவம் உண்டாயிற்று. அதன் குணங்களும் மாறத் தொடங்கின. யாரை பார்த்தாலும் குறைத்தது. கொல்லனை பார்த்தாலும் கூட குறைத்தது. ஆனாலும் கொல்லன் ஜிம்மியை சிறிதும் கண்டிக்கவில்லை. அதனால் ஜிம்மியின் அட்டகாசம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. அது வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் கட்டித்து நாசப்படுத்தியது. அதோடு ஜிம்மி நிற்கவில்லை. சாலையில் போவோர் வருவோரை பார்த்து விடாமல் குறைத்தது. சில சமயங்களில் அவர்களை துரத்தவும் செய்தது. ஒரு நாள் சிறுமி ஒருத்தி ஜிம்மியிடம் மாட்டிக்கொண்டாள். ஜிம்மி அவளை விடாமல் துரத்தியது. பயந்து ஓடிய சிறுமி தடுமாறி கீழே விழுந்தாள். அக்கப்பக்கத்தினர் உதவிக்கு ஓடி வந்தனர். கோபம் கொண்ட பொதுமக்கள் ஊர் தலைவரிடம் முறையிட்டனர். ஊர் தலைவர் கொல்லனை அழைத்து கண்டித்தார். ஜிம்மியை அடக்கி வைக்கும்படி சொன்னார். கொல்லன் கோபத்துடன் வீட்டுக்கு சென்றான். ஜிம்மியின் கழுத்தில் ஒரு கனமான சங்கிலியை கட்டினான். அந்த சங்கிலியுடன் மிக பெரிய மர உருளை ஒன்றும் பிணைக்கப்பட்டிருந்தது. கொல்லன் ஜிம்மியை தண்டிக்கவே அவ்வாறு செய்தான். ஆனால் ஜிம்மி அதை உணரவில்லை. மாறாக தன்னை பெருமைப்படுத்துவதாக எண்ணியது. அதனால் சாலையில் கம்பீரமாக நடந்து சென்றது. ஒரு வயதான நாய் ஜிம்மியின் கோலத்தை கண்டது. அட முட்டாள் நாயே, இதையா பெருமை என்று நினைக்கிறாய்? இது பெருமை அல்ல, நீ செய்த தவறுக்கு தண்டனை. இது கூடவா உனக்கு புரியவில்லை என்று முதிய நாய் உரைத்தது. ஜிம்மி யோசித்து பார்த்தது. உண்மையை உணர்ந்தது. அதன் ஆணவமும் அன்று அழிந்தது. ஜிம்மியின் தீய குணமும் மறைந்தன. கொல்லன் அதை கவனித்தான். ஜிம்மி திருந்தியதை நினைத்து மகிழ்ந்தான். அதன் கழுத்தில் பிணைத்த சங்கிலியை நீக்கினான். ஜிம்மி இப்போதெல்லாம் அனாவசியமாக குறைப்பதே இல்லை. யாரையும் துரத்துவதும் இல்லை. சொல்லும் பொருளும். கொல்லன் இரும்பு வேலை செய்பவன், கள்வர், திருடர், பாதுகாப்பு, கண்காணிப்பு, அட்டகாசம், சேட்டை, நாசப்படுத்தி, வீணாக்கி, முறையிடுதல், புகார் செய்தல், பிணைத்து, இணைத்து, கோலத்தை, தோற்றத்தை, உரைத்து, சொல்லி, அனாவசியமாக, தேவையில்லாமல். பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எனது சேனலில் சேரவும். நன்றி. எங்கள் சேனலை லைக், ஷேர்,
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹார்க் பேக்.